அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. 9ஆம் தேதி முதல் 9ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடமான கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இடத்திற்கு மாறக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் ரூணரோக சத்ரு ஸ்தானாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் மிக வலுவாக இந்த வேளையில் தொழில் ஸ்தானத்திற்குள் வருவது உறுதியாகவே நல்ல செய்தி. தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் முதன்மையாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தடையில்லாமல் கிடைக்க போகிறது. என்றால் பொதுவாகவே நவகிரகங்களிலே ராசியின் அதிபதியான சுக்கிரன் சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பும் வசதி வாய்ப்பும் நிகரற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்றால் அது நிச்சயமாக சுக்கிரன் என்று உறுதியாக சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த வேளையில் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் அமைவதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் வீட்டில் வலம் வருகிறாருங்க. பொதுவாகவே சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி, புதன் போன்ற கிரகநிலைகளின் வீட்டில் வலம் வரும்போது இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுப்பார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 4-5 கிரகநிலைகள் இணைந்து வலம் வரப் போகின்றன. தொழில் ஸ்தானத்தை, கர்மஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப் போவதால் உறுதியாகவே இந்த வேளையில் நிரந்தர வேலை வாய்ப்பு அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் நினைத்தவாறே கணக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் பல பணிகளை விரைவாக செய்து முடித்து அமோகமான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை நிச்சயமாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் 13ஆம் தேதியிலிருந்து அவருடன் இணைய போகிறார். அதற்கு முன்னதாக புதன் மற்றும் ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க. புதன் மற்றும் ராகுவுடன் இணைந்து சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அதீத பலத்துடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் வலுப்பெறுவதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கைகூடுங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சியில் ஈடுபடும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவை உங்களை தேடி வரக்கூடிய பொன்னான வாய்ப்பு நிறைந்த ஒரு நேரமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இதுவரை உத்தியோகம், தொழில் ரீதியாக பல நெருக்கடிகளை சந்தித்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் திருக்கணிதத்தின்படி லாபஸ்தானத்தில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமான சனி லாபஸ்தானத்தில் இருப்பது நன்மையை இரட்டிப்பாக அள்ளி கொடுக்கிறது. ஆனால் அதே வேளையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்க்கும்போது சனி பகவான் முழுமையாக தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். மார்ச் 29 முதல் அங்கிருந்து விலக போகிறார். அதற்கு முன்னதாக சிறப்பான அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு விலகும். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் தனது சுப பார்வையை மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானத்தின் மீது பதிக்கிறாருங்க. 6, 8, 10 ஆகிய இடங்களில் குரு பகவானின் பார்வை பதியக்கூடிய வேளையில் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பல கிரகநிலைகள் இணைந்திருக்கும் போது இந்த கிரகநிலைகளின் மீது பதிப்பதால் நன்மை நிறைவாக உண்டு. குரு சுக்கிர மங்கள யோகமானது மிக விரைவில் கிடைக்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக ராசியின் அதிபதியான சுக்கிரனை தனது பார்வையால் குரு வலுப்படுத்துவதால் குரு
சுக்கிர யோகம் நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் கிடைப்பதால் நல்ல பல செய்திகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக கைகூடும். அதிலும் குறிப்பாக ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமான குரு பகவான் தனஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் இருப்பதால் பெண்மணிகளுக்கு தன வரவு உயரக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ரிஷபராசிக்கார பெண்மணிகள் தடை தாமதம் சிக்கல் என்று பல நிகழ்வுகளை நினைத்துக் கொண்டிருந்த சூழலில் அவை அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்கார பெண்மணிகளாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடும். உத்தியோகம் தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகள் அமைவதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்கார பெண்மணிகள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசிக்கார பெண்மணிகள் எதிர்பார்க்கும் நல்ல செய்தி உறுதியாகவே இந்த வேளையில் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அவர் தொழில் ஸ்தானத்தை பிரம்மஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல செய்திகள் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் உங்களுடைய படைப்புகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய திறமை எதுவாக இருந்தாலும் அதற்கான உரிய அங்கீகாரம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கும். இதுவரை உரிய அங்கீகாரம் கிடைக்காத சூழலில் மன வருத்தத்தை அதிகமாக சந்தித்துக் கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அவை விலகி நல்ல ஒரு மன மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் உங்களுக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கும். அதே போன்று அரசியல் துறை சார்ந்த பணிகளில் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் சிறப்பானதாக அமைய போகிறது. நீங்கள் திட்டமிடுவதை விட பல காரிய வெற்றியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரனின் அமைப்பால் இந்த தருணத்தில் முயற்சி கூட நல்ல லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிரிகளும் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் நிரந்தர எதிரி என்று இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சில அதிரடியான மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல லாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் கிடைக்கும் என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சரியாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணிக்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்ப்பதற்கு அன்னதான உதவி செய்யுங்கள். நல்ல வளர்ச்சி கிடைப்பதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உங்களை தேடி வரும் பொன்னான நேரமாக இந்த தருணத்தை உறுதியாக மாற்றிக் கொடுப்பார் சுக்கிரன் ரிஷபராசிக்காரர்களுக்கு.